ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அருமையான சுவையில் கத்திரிக்காய் வறுவல். கத்திரிக்காவை பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது ஒரு 200 கிராம் கத்திரிக்காய் கழுகி பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு வாணலியில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு 2லிருந்து 3 மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், சின்ன வெங்காயம் ஒரு 20 பொடிசாக நறுக்கியது, அல்லது பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி நல்லா வெங்காயம் செவக்க வதக்கிக்கோங்க. அதுக்கடுத்தது கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் சைஸு ஒரு சின்ன தக்காளி பழம், அதையும் பொடிசாக நறுக்கி நீங்கள் வெங்காயத்து கூட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல வெங்காயம் செவந்து வரணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், இதையும் தேவைக்கேற்ப உப்பு நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி கத்திரிக்காய் வறுவல் செஞ்சீங்கன்னா உண்மையிலே ரொம்ப சுவையாக இருக்கும். கத்திரிக்காயை பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இது மாதிரி செஞ்சு பாருங்கள், உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பூண்டு ஒரு 5லிருந்து 6 பல் பொடிசாகவும் நறுக்கி போடலாம், முழுசாகவும் போடலாம். போட்டு நல்லா வதக்கி கத்திரிக்காயும் போட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு இடையில நீங்கள் மூடியை ஓப்பன் பண்ணி கத்திரிக்காயை கிளறி விட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூட கொத்தமல்லி தூவி இறக்கி பரிமாறினீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.